Hello friends, welcome to our channel Omai Thagaval. In the whole December மாசம் பாத்தீங்கனாலே இங்க ஃபுல்லாவே வந்து celebration modeல தாங்க மக்கள் ஃபுல்லாவே இருப்பாங்க. அது ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ்னு எங்க போனீங்கனாலுமே அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கான வைப் வந்து அவ்ளோ சூப்பர்பா இருக்கும். ஈவன் பசங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்கூல்ல எல்லாமே வந்து winter break or winter vacation அப்படினு சொல்லி விட்டுருவாங்க. மோஸ்ட்லி அந்த நியூ இயர் வரைக்குமே இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம ஊர்ல வந்து நம்ம half yearly leave அப்படினு சொல்லுவோம் இல்லையா? சோ எக்ஸாக்ட்டா அதே மாதிரி தான். சோ நம்ம பேசிக்கலி இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படினா ரொம்ப ஒரு டிஃபரண்டான ஒரு ரெஸ்டாரன்ட்க்கு தாங்க வந்திருக்கோம். சியாட்டில் டவுன்டவுன்ல இருக்கு. இந்த ரெஸ்டாரன்ட் பேர் வந்து மின்ட் ப்ரோக்ரெசிவ் ரெஸ்டாரன்ட் அப்படின்ட்டு பேசிக்கலி இந்த ஹாலிடே சீசன்ல டிஃபரண்டா ட்ரை பண்ணலாமேன்ட்டு தாங்க வந்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னைக்கு தாங்க ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். ஸோ உள்ளே வந்து பார்த்தோன்னே வந்து பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது. இவங்களோட ஆம்பியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லுவேன். முக்கியமாக வந்து இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது வந்து ஒரு இந்தியன் குவிசின்கான ஒரு ரெஸ்டாரண்ட் தான். Space and now I'm so hold me towards you and I cannot fight it. My head's underwater, I try to disguise it. Want you to hold me though we haven't spoken. எங்க திரும்பினாலும் அந்த இன்டீரியர்ஸ் வந்து வேற லெவல்ல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தாங்க சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு லைவ் கிச்சன் கவுண்டரே நமக்கு ஆக்சுவலாக நல்லா தெரியுது. விச் மீன்ஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ற ஃபுட் வந்து அவங்க குக் பண்றதை இங்க இருந்து பார்க்கலாம். மோஸ்ட்லி இங்க வந்து க்ரௌடடா தாங்க இருக்கும். ஸோ நாங்க வந்து பார்த்தோம்னா டேபிள்லாம் ரிசர்வ் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு விஷயம் என்னன்னா நம்ம மார்னிங் எதுவுமே நான் பெருசா பிரேக்ஃபாஸ்ட்லாம் குக் பண்ணல வீட்டில். அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துட்டோம். ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோடனே ஒரு பிரஞ்ச் டைம் மாதிரி ஒரு 11 o'clock இப்போ வந்துட்டோம். அதனால பெருசா க்ரௌட் இல்லை. பட் ஆக்சுவல் லஞ்ச் டைம் ஆக வந்து செமையா க்ரௌட் வந்துடும். இது வந்து ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட். நம்மளும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் கோர்ஸ் மெனுவாக தாங்க இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இனிஷியலாக நம்ம ஆர்டர் பண்ண ட்ரிங்க்ஸ் தான் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நம்ம ஆர்டர் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபியூஷன் டைப் ஆஃப் ட்ரிங்க்ஸ் தாங்க. ஸோ இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைசேஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து நம்மளோட ஸ்டார்டர்ஸ்க்கு தாங்க ஆர்டர் பண்ண ஐட்டம். இது வந்து பேர் வந்து அச்சாரி சிக்கன் அப்படின்ட்டு. இது ஆல்மோஸ்ட் வந்து எப்படின்னா வந்து லைக் உங்களுக்கு சிக்கன் 65 மாதிரி இல்லாமல் ஒரு சில்லி சிக்கன் மாதிரி இல்லாமல் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் என்ன மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் டேஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு ப்ரிப்பரேஷனாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சாப்பிட்டு பார்க்குறோம். பேசிக்லி இது வந்து ஒரு ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிறனால எல்லா ஐட்டம்ஸுமே ஒரு மாதிரி ப்ரெசன்டேஷன்லேருந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளோட மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. ஸோ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லைக் பெப்பர் சிக்கன் இருக்குது, அதுக்கப்புறம் கார்லிக் நான், சீஸி நான், சாஃப்ரான் ரைஸ், பட்டர் சிக்கன், அதுக்கப்புறம் லேம் கீமா அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எல்லா டிஷ்ஷஸுமே ஒன்றொன்னா பொறுமையாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலாக ஆதிக் வந்து ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. டேஸ்ட் வைஸ் வந்து ஒரு மாதிரி சூப்பர்பாக இருக்குது அப்படிங்கிறதும் தாண்டி ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒவ்வொரு டேஸ்ட்டுமே. இது ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட், ஒரு மாடர்ன் இந்தியன் குவிசின் அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமாகவே அவங்களோட ப்ரெசன்ட் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அடுத்ததான் வந்து நம்ம டிசர்ட்ஸ்க்கு வந்து ஒரு தனி மெனு கார்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து டுவாலாட் கீ சாட் அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் தான். இது நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு கூட எனக்கு தெரியல. பட் இதை வந்து பார்த்த வாட்டி தான் தெரியுது. பேசிக்லி இதில் என்னென்னா சோன் பப்படி, ஃப்ரெஷ் க்ரீம், சாஃப்ரான் சிரப் எல்லாம் போட்டு செஞ்சு கொடுத்துருக்காங்க.
டெஃபினட்டா வெளியில இருந்து பார்க்கும்போது ஏதோ கைண்ட் ஆஃப் ஒரு கான்டினென்டல் டிசர்ட் மாதிரி தாங்க இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து சோன் பப்படி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். இந்த ஐட்டம் பேர் வந்து கேஷ்யூ மில்க் கேக் அப்படின்ட்டு. இதுவுமே வந்து பிரசன்டேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா செம்மையா கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா வந்து உங்களுக்கு காஃபி சாஸ், அதுக்கப்புறம் பட்டர் கிரம்பிள் வித் சம் ஒயிட் சாக்லேட் எல்லாமே வந்து லேயர்ஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சீஸ் கேக் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். அடுத்ததான் இந்த டிசர்ட் ஐட்டம் பற்றி பேசி ஆகணுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கு பேர் வந்து ஜிலேபி சுரோஸ் அப்படின்ட்டு. ஸோ சுரோஸ் அப்படிங்கிறது இங்கே ஜென்ரலாகவே இங்கே ரொம்ப ரொம்ப காமன். அது ஒரு பிரெட் வெரைட்டி. உங்களுக்கு மேலே வந்து சினமன் சுகர்லாம் போட்டு தூவி கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப யம்மியாக இருக்கும். பட் இது வந்து அந்த சுரோஸ் ஷேப்பில் பண்ணியிருக்காங்களே தவிர ஆக்சுவலாக இது வந்து ஜிலேபி தான். நம்மளோட ஜாங்கிரி மாதிரி ஜிலேபி சாப்பிட்ற அதே விஷயம் தான். பட் அந்த சுரோஸ் ஷேப்பில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து அந்த அவுட்டர் லேயர் கவர் பண்ணியிருக்கிறது வந்து அந்த ஜிலேபி தாங்க. ப்ளஸ் உள்ளே இருக்க அந்த சாஃப்டான அந்த க்ரீன் கலர் பகுதி வந்து ஒரு ரசமலாய் மாதிரி இல்லை ஒரு பால்கோவா மாதிரி கூட சொல்லலாம். ஒரு மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் சியூவியாக இருக்குது நமக்கு. பேசிக்லி வந்து இவங்க வந்து ஒரு ஃபியூஷன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற அந்த சொல்கிறதுக்கு அர்த்தமாக வந்து ஒவ்வொரு ஐட்டமுமே வந்து பயங்கர இன்னோவேட்டிவாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செமையாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட முடியாத ஐட்டத்தெல்லாம் பேக்கும் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் தாங்க. ஸோ எகெயின் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்கோம். பேசிக்லி என்ன அப்படின்னா இங்கே வந்து டிசம்பர் மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் தீம்காக நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இந்த டிசம்பர் மாதத்தோட வைபை வந்து இங்கே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா லைட்டிங்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு மக்கள் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல அந்த லைட்டிங்ஸ் வந்து பிரம்மாண்டமான ஒரு செட்டப்பில் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து நிறைய பப்ளிக் பார்க்ஸில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில சர்ச்சஸ்லலாம் கூட வந்து அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அழகழகாக டெக்கரேட் பண்ண இந்த லைட்டிங்ஸ் எல்லாம் போய் பார்க்குறதே வந்து பார்த்தோன்னா இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். ஸோ நம்மளும் அதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லைட்டிங்ஸ் பார்க்க தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ பேசிக்லி இது பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடம் வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டேடியம் தான். ஸோ இங்கே சியாட்டல்லே வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேடியம் டி மொபைல் பார்க் அப்படின்ட்டு. இங்கே வந்து நிறைய பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸோட ஷோஸ் நடந்திருக்கு. நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் மேட்சஸ்லாம் கூட நடந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டேடியத்தில் தான் இந்த பிரம்மாண்டமான லைட்டிங்கை இப்போ செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே எப்படின்னா வந்து இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு திருவிழா போட்ட மாதிரி. ஸோ வருஷம் வருஷம் வந்து இந்த ஸ்டேடியத்தில் இந்த ஈவெண்ட் வந்து போயிட்டு தான் இருக்கும். நம்ம தான் வந்தது இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை தான் ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இங்கே வரோம் அப்படின்ட்டு ஆத்விக் வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருக்கான். ஏன்னா இங்கே குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நிறைய குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளார போகிற மாதிரிங்க. ஸோ இது எப்படின்னா வந்து ஒரு ரெயின்போ டனல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெயின்போ இருக்க அத்தனை கலர்ஸ்லயுமே அந்த டனல் வந்து லைட்டிங்ஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து தாங்க ஒரு மேஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குழந்தைங்களுக்கும் இதுதான் ஆக்டிவிட்டி அண்ட் ஃபன் கூட. எந்த பக்கம் போய் எப்படி வர்றது அப்படின்ட்டு யாருக்கும் பெருசாக ரூட்லாம் கிடையாது. நம்மளா ரேண்டமாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். இங்கே ஃபுல் லைட்டிங்ஸில் வந்து நிறைய வந்து ஸ்டார்ஸ் மாதிரிலாம் இருக்குங்க. ஸோ அதில் ஒரு சில மிஸ்ஸிங் ஸ்டார்ஸும் இருக்குது. அந்த மிஸ்ஸிங் ஸ்டார்ஸை தான் இந்த பசங்க வந்து ஆக்டிவிட்டியாக வந்து கண்டுபிடிச்சி அவங்க கையில் கொடுக்குற கார்டில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கணும்.
இந்த இடத்துக்கு பேர் வந்து ஸ்பார்க்லிங் டனல் அப்படின்ட்டு ஒரு லைட்டையே வந்து பிளாங்கெட் மாதிரி பண்ணி அப்படியே மேலே போத்தி வச்ச மாதிரி இருக்கு. அவ்வளோ ஷைனியாக இருக்குது இந்த டனல்குள்ளார நடந்து போகும்போது. ஸோ இது இப்போ இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக இருட்டின வாட்டி தான் வந்து உங்களுக்கு நல்லா பிரைட்டாக வந்து அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து நம்ம இடத்துலலாம் வந்து 4 மணிக்கே வந்து நல்லா இருட்டிடுது. ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 PM-லேருந்தே இங்கே வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஈவன் சொல்ல போனால் நைட் வந்து மிட் நைட் வரைக்குமே இந்த கம்ப்ளீட் லைட்டிங்ஸ் வந்து போயிட்டு தாங்க இருக்கு. இது எப்படின்னா த்ரூ அவுட் இந்த டிசம்பர் ஃபுல்லாகவே நடக்கும். Say you wanna come over tonight. Yeah, you wanna make up and make it right. இப்போ எக்ஸாக்டாக டைம் வந்து இங்கே ஈவினிங் ஒரு 7 o'clock கிட்ட ஆகுது. இங்கே டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா நைட் டைம் ஆகவே வந்து நல்லா கம்மியாயிரும். ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு 3 to 4 degrees Celsius இருக்குங்க. அவ்வளோ குளிர். ஸோ அதனால தான் இங்கே இருக்க மக்கள் ப்ளஸ் நம்மளையுமே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து ப்ராப்பர் வின்டர் அவுட்ஃபிட்ஸில் தான் வந்திருக்கோம். க்ளவுஸு அதுக்கப்புறம் தலைக்கு போடுற பீனீஸ்லேருந்து. ஏன்னா இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம வியர் பண்ணாதான் ஒரு 2 to 3 hours வந்து இந்த டெம்பரேச்சரில் இந்த மாதிரி ஒரு அவுட் சைட் ஆம்பியன்ஸில் வந்து நம்மளால ஒரு கம்ஃபர்டபுள் இருக்க முடியும். பண்டிகை காலத்தில் நம்ம கோவில் திருவிழா அப்படின்னு போய் பார்க்குற மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து அந்த ஃபெஸ்டிவ் சீசன் அந்த வைபை கொண்டாடுறதுக்கு தான் இந்த மாதிரி லைட்டிங்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 80,000 square feet இடங்க கம்ப்ளீட்டாகவே வந்து லைட்டிங்ஸ் போட்டு தாக்கியிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. அது ஆத்விக் வந்து அவனுக்கு வேற ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துட்டனால அவன் பாட்டுக்கு ரேண்டமாக இங்கேயும் அங்கேயும் ஓடி ஓடி அந்த மிஸ்ஸிங் ஸ்டாரை தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். எங்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறானோ அதை வந்து நோட்டும் பண்ணிட்டு இருக்கான். Jingle bells ringing in my ear. Jingle bell, a sound that's oh so dear. Frosty the snowman is all around town. Watch out. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா செம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம். இது வந்து டான்ஸ் ஃப்ளோர் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு மியூசிக்கும் ப்ளே ஆகுது. ப்ளஸ் நம்ம எங்கே அந்த பாக்ஸஸில் வந்து கால் வைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து லைட்டும் வந்து ஆன் ஆகும். ஸோ பேசிக்லி இங்கே வந்து நம்ம டான்ஸ் ஸ்டெப் மாதிரி போட்டோம்னா அந்த பேட்டர்ன்ஸ் மாதிரி லைட் வந்து எரியும். அது பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்கு அந்த ரிங் வந்து அழகாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ட்ரெயில்ஸ் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பேசிக்லி இங்கே இருக்க மக்களுக்கு வந்து இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணுறது அதுவும் இந்த வின்டர் சீசனில் அவங்களுக்கு அது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இங்கே இருக்க வின்டர் டைமில் ஃப்ரீசிங் கோல்ட் டெம்பரேச்சரில் நேச்சுரலாக இருக்க வாட்டர் பாடிஸ் லைக் லேக்கு பாண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு மேலே வந்து பண்ணுறது தான் ட்ரெடிஷ்னலான ஐஸ் ஸ்கேட்டிங். பட் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண ஒரு ஐஸ் ஃப்ளோர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த வின்டர் டைம்ல நடக்கும். மக்கள் போய் அங்கே வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து பண்ணுவாங்க. இந்த ஜெய்ஜாண்டிக் பில்லர்ஸ் வந்து சுற்றி பார்த்தோம்னாலே ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரிங் லைட்ஸ் தாங்க போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே உள்ள நுழைஞ்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுக்குலாம் இங்கே வந்து பயங்கர ஃபன்னாக இருக்கு. இந்த லைட்ஸ்குள்ளாரெல்லாம் அங்கங்கே நுழைஞ்சு வர்றது நமக்கே வந்து செம ஃபன்னாக எக்ஸைட்டிங்காக இருக்கு. ஸோ இந்த பசங்களெல்லாம் கேட்கவே வேணாம், பயங்கர குஷி ஆட்டமாக இருக்கு. இங்கே வந்த எல்லா கிட்ஸுமே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு நம்மள மாதிரி கெஸ்டா வந்த எல்லா மக்களுக்குமே வந்து வந்தவங்களுக்கு ஒரு ஸ்வீட் ட்ரீட் மாதிரி சாக்லேட்ஸ்லாம் கூட கொடுக்குறாங்க. அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த சைட் ஃபுல்லாவுமே வந்து வின்டர் மார்க்கெட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான வந்து ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளெலாம் ஸ்டால்ஸ் போட்டு வித்துட்டு இருக்காங்க. பேசிக்லி இந்த வின்டர் டைமில் வந்து பார்த்தோன்னா சியாட்டலில் இருக்க ஸ்பெஷாலிட்டியான ஒரு சில நட் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் காஃபி, ஹாட் கொக்கோ, பாப்கார்ன், கேண்டீஸ், குக்கீஸ் அதெல்லாமே வந்து லைக் அவங்கவுங்களே வந்து சொந்தமாக தயாரித்து இங்கே வந்து வித்துட்டு இருக்காங்க.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டாகவே வந்து இப்போ 2-3 ஹவர்ஸ் வந்து இந்த அவுட்டோர் ஆம்பியன்ஸ்லேயே குளூரில் சுற்றுறனால பெருசாக எதுவும் நமக்கு சாப்பிடக்கூட தோணலை. சரி ஏதாவது ஹாட்டாக குடிக்கலான்ட்டு தாங்க ஆத்விக் வந்து ஹாட் கோகோ, எங்களுக்கு வந்து காஃபி மாதிரி வாங்கிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து கொஞ்சம் லைவ் மியூசிக் மாதிரிலாம் வந்து பாடிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ வாங்கின காஃபியை குடிச்சிட்டு அந்த மியூசிக்லாம் கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.